மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலையோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். இஸ்லாமியர்களுடைய வாக்கு, சிறுபான்மையினுடைய வாக்கு தாவேகாவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு கருத்தும் தமிழ்நாட்டில் இருந்தது. நேற்றைக்கு அந்த பிம்பம் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரம் பத்தி பேசாத விஜய் அவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில போய் பங்கேற்கிறார் அப்படின்னா ஒரு சேஃபான அரசியலை தான் விஜய் கையில் எடுக்கிறாரு. ஏன் பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணல? ஏன் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில போய் பங்கேற்றுக்கிறாரு? பொங்கல் வாழ்த்து சொன்னமே. பொங்கல் வாழ்த்து சொன்னீங்க, நீங்க ஏன் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணல? என்டிஏ கூட்டணியில விஜய் போறாரு, என்டிஏ கூட்டணியில விஜய் போறாருன்னு மாதவர்ஜன் அவர்கள் பேசலாம் செஞ்சாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் அருண்குமார் அவர்கள் பேசலான்றாங்க. அதாவது கூட்டணின்னு சொன்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு அமைத்திருக்கணும். பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைக்கலையே. 26 கட்சி கூட்டணி திமுகவுக்கு. திமுகவினுடைய வரலாற்றில் அவங்க என்னைக்கும் இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைத்ததில்லை. தாவேகாவினுடைய வருகை, தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்பு திமுகவை இந்த முடிவுக்கு தள்ளி இருக்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ஐயா. தாவேகா நிறைய விஷயங்கள் இடையில பேசப்பட்டுட்டே இருந்துச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தை, சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள். இதில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நேற்று விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதை எந்த நேரத்தில் எப்போது சொல்ல வேண்டுமோ அப்போது சொல்ல வேண்டும் என்கிற ராஜதந்திரத்தை அவர் நேற்றைக்கு நிரூபித்திருக்கிறார். பிஜேபி அதிமுக கூட்டணியில் அவர் சேருவார். அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு 2.5 வருட காலம் விஜய் முதல்வர், 2.5 வருட காலம் எடப்பாடி முதல்வர் என்கிற அளவுக்கு அவர் இறங்கி வந்து விட்டார் என்று எங்கள் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்து அற்ப சுகம் கண்டவர்களுக்கு அதற்கு வாய்ப்பில்லை என்று நேற்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். தனியாகத்தான் களம் காணப்போகிறோம். விக்கிரவாண்டி மாநாட்டில் கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக என்று எடுத்த நிலைப்பாட்டில் அணு அளவு மாற்றமில்லை என்று நேற்றைக்கு அந்த அரங்கம் நிறைய இஸ்லாமிய தோழர்கள், இஃப்தார் திறப்பு நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் ஆரவாரம் செய்ய நேற்றைக்கு அறிவித்தார்கள். இல்லை, இதில் நிறைய முரண் கருத்துகள் இருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு போனால் சிறுபான்மையின ஓட்டுகள் போயிடும் அப்படின்ற பார்வையை இல்லை, அப்படி இல்லை, நான் சிறுபான்மையினர் பக்கம் நிற்கிறதுக்காக தான் கூட்டணிக்கு போகலை அப்படின்றத நேற்று உறுதி செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த விஷயத்த, கூட்டணி சார்ந்த விஷயத்த பேசுறதுக்கு இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தான் முக்கியமான இடமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அங்கே போயிட்டே நீங்கள் இந்த விஷயத்த ரிவீல் பண்ணுறீங்க. சிறுபான்மையினர் மத்தியிலேயே நீங்கள் சொல்கிறீங்க நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஆமாம், அதில் அதாவது இஸ்லாம் மாணவர்கள் காலமாக திமுகவுக்கு வாக்களித்து திமுக அவர்களை தன்வசம் வைத்திருக்கிறது. அதை கொஞ்சம் அசைத்து பார்த்தார் ஜெயலலிதா. ஆகவே இனி இஸ்லாமியர்களுடைய வாக்கு, சிறுபான்மையினுடைய வாக்கு தாவேகாவுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு கருத்தும் தமிழ்நாட்டில் இருந்தது. நேற்றைக்கு அந்த பிம்பம் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இஃப்தார் விருந்து எல்லா தலைவர்களும் நடத்தினார்கள். ஆனால் நேற்றைக்கு திரண்ட கூட்டம், அந்த கூட்டத்தில் இருந்த எழுச்சி, அந்த கூட்டத்தில் இருந்த ஆரவாரம், இந்த அறிவிப்பை கேட்டு துள்ளி குதித்த அந்த வாலிப தம்பிகள் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. நேற்று அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஏன்னா தலைவரே அந்த இஸ்லாமியர்களுடைய அடையாளமான குல்லாவை எல்லா தலைவர்களும் வைக்கிறதா வைத்து கொண்டு நமாஸ் செய்தார். நேற்றை
அவரே தொழுகையில் ஈடுபட்டு அந்த மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் கவர்ந்து அது இன்னைக்கு உலகம் பூரா இன்னைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் முழுவதும் இன்னைக்கு காட்டு தீ மாதிரி பரவி என்கிட்டயே நீங்கள் உங்களை இஃப்தார் விருந்துக்கு நாளைக்கு கூட்டுறான்னு பார்க்குறோம். இன்னும் நேற்றுக்கு இரவு என்ன பேசுகிறாங்க. நான் சொன்னேன் துபாய்க்கெல்லாம் வர முடியாது, நீங்கள் கூப்பிடுறது உங்களுடைய ஆவலை நான் மதிக்கிறேன், விமானங்களே கிடையாது தம்பி, நீங்கள் உங்கள் ஆர்வத்தை இப்படி வெளிப்படுத்துறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, அடுத்த வருடம் இஃப்தார் விருந்துக்கு வர்றேன் துபாய்க்குன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு நான் ஃபோனை வச்சேன். ஓகே ஐயா, அப்போது மற்ற தலைவர்கள்ட்ட இருந்து விஜய் வந்து மாற்று கட்சியாக வரேன்றாரு, மற்ற தலைவர்கள் பண்ணுற எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. திருப்பரங்குன்றம் விவகாரம் பற்றி பேசாத விஜய் அவர்கள் வந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கிறாரு அப்படின்னா ஒரு சேஃபான அரசியலை தான் வந்து விஜய் கையில் எடுக்கிறாரு. அதாவது வந்து சிறுபான்மையின வாக்குகளை கவரணும், ஆனால் முக்கியமான பிரச்சனைக்கு நான் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரா? இல்லை இல்லை, அதாவது இன்னைக்கு ஜஸ்டிஸ் மரியாதைக்குரிய சுவாமிநாதன் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுதலித்து அவருடைய கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எங்கள் தலைவர் எங்கள்கிட்ட சொன்னது, நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் பேசக்கூடாது, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு முன்கூட்டி அனுமானிக்க முடியாது. திருப்பரங்குன்றம் அமைதியின் மடியில் தான் இருக்கிறது. இஸ்லாமிய பெருமக்களும் இந்துக்களும் இணக்கமான முறையில் தான் இருக்கிறார்கள். இதில் ஒரு அரசியலை பிஜேபி செய்ய விரும்புகிறது. அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை என்பதுதான் உண்மை. இந்து மக்களையும் சிறுபான்மையின மக்களையும் விஜய் அவர்கள் ஒரே மாதிரி பார்க்குறாங்களான்ற ஒரு கேள்வி. ஏன் பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணலை, ஏன் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் போய் பங்கேற்றுக்கிறாரு? பொங்கல் வாழ்த்து சொன்னமே. பொங்கல் வாழ்த்து சொன்னீங்க, நீங்கள் ஏன் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலை? எல்லா தலைவர்களும் பண்ணுறாங்களே. இல்லை இல்லை, பொங்கல் வாழ்த்து சொன்னோம். நான் தலைவர்கிட்ட சொன்னேன், பொங்கல் வாழ்த்து சொன்னது விட பொங்கல் விழாக்கள் கொண்டாடணும். பாரபட்சம் பார்க்கிறாருன்ற ஒரு கேள்வி. இல்லை, தாவேகா சார்பில் பொங்கல் விழா கருத்தரங்குகள், பொங்கல் விழா நிகழ்வுகளை இலக்கிய ரீதியாக நடத்தணும்னு தலைவர்கிட்ட சொன்னேன். சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பாகுபாடும் பாரபட்சமும் பார்க்காத தலைவர், ஒரு சாதியினுடைய நிழலோ ஒரு சமயத்தினுடைய சாயலோ தழுவாத ஒரு தலைவராக அவர் இன்றைக்கு வாக்காளர்களின் கண்ணுக்கு தெரிகிறார். உங்கள் கண்ணுக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு, வாக்காளர்களின் கண்ணுக்கு தெரியலன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வராது. ஓகே, ஒரு நல்ல ஆஃபர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி 2.5 வருடம் முதலமைச்சர், இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதையாக கட்டமைக்கப்பட்டாலும் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல்ல. ஏன் வந்து தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 25 நாட்களுக்கு மேலே வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து விஜய் போகிறாரு, என்டிஏ கூட்டணியில் விஜய் போகிறாருன்னு தாவேகா தரப்புல இருந்துமே வந்து யாரும் பேசக்கூடாது, சைலண்ட் மோடுக்கு போங்கன்ட்டாங்க. ஸோ யாரையும் அணுகி கேட்க முடியலை, கூட்டணிக்கு போகிறீங்களா இல்லையா, கூட்டணியை சார்ந்த ஏன் வந்து ஒரு தவறான விஷயம் வெளியில் வருது, இதுக்கு ஏன் யாருமே வந்து ரியாக்ட் பண்ண மாட்டீங்க? இல்லை, நிர்வாகிகள் சில பேருக்கு இல்லைன்னா வேட்பாளராக இருக்கிற விரும்புகிறவர்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கலாம்ல. இல்லை, பேச்சுவார்த்தை முதல்ல நடந்துச்சா இல்லையானே தெரியல. இல்லையே அப்படியே இல்லை, ஒரு பக்கம் மாதவர்ஜுன் அவர்கள் வந்து பேசலாம் செஞ்சாங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் அருண்குமார் அப்படி இல்லை. அதாவது கூட்டணின்னு சொன்னா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு அமைத்திருக்கணும். ஒரு கட்சி பேச்சுவார்த்தைக்கு குழுவே அமைக்கலையே. தேர்தலில் வாக்குறுதிகள் எது கொடுக்கலாம்னு சொல்லி அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவருடைய தலைமையில் குழு அமைத்திருக்கிறோம். தேர்தல் பரப்புரை எந்த வகையில் அமைய வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு குழு அமைத்திருக்கிறோம். வேட்பாளர்களை அடையாளம் காணுவதற்கு தலைவரே 2 நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகத்திற்கு வந்தார். அன்றைக்கு காலையிலேயே, ஏன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரி தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. அது எல்லா கட்சிகளுக்கும் சங்கடம் தான். இதுவரைக்கும் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே நாடு தான் தேர்தல் நடந்திருக்கிறது. இதில் ஏதாவது பிஜேபி சதி திட்டம் போடுகிறதான்னு எனக்கு தெரியலை.
9ஆம் தேதின்னு முன்கூட்டி அறிவிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அது வினையா போகுது. அதுல என்ன சதி திட்டம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி இல்ல அதுல என்ன சதி திட்டம் இருக்க இல்ல, முடியும்? பாண்டிச்சேரியில ஏற்கனவே பிஜேபி கிடையாது. ம். கேட்டீங்களா? பாண்டிச்சேரியில திணிக்கப்பட்டது. நியமன உறுப்பினர்கள் 4 பேரை பிஜேபி உறுப்பினர்கள் என்று அறிவித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டம் செய்து காலி செய்து என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் ரங்கசாமிக்கு அழுத்தத்தை கொடுத்து அங்கே ஒரு செயற்கையான நேச்சுரல் கவர்மெண்ட் கிடையாது, ஒரு செயற்கையான அரசை இன்றைக்கு அவர்கள் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன், அதிமுக இதுல பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 1977 தமிழ்நாட்டில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே அவர் ஆட்சி அமைத்த இடம் பாண்டிச்சேரி. அந்த முதலமைச்சருடைய பேர் ராமசாமி. இது பழனிசாமி போன்றவர்களுக்கு தெரியாது. அதனால இது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அணுகணும். அன்னைக்கு காலையில திடீர்னு அறிவிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவர்கள் வாருங்கள் வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு, தேர்தலில் நிற்க விரும்புகள் வாருங்கள்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கையை பாண்டிச்சேரி நிர்வாகிகளுக்கு கொடுத்து காலையில் அவர்களையும் பார்த்து பேசிவிட்டு யாரை நிறுத்தலாம் என்று ஓரளவுக்கு அடையாளம் கண்டுவிட்டு தான் எங்கள் வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் அலுவலகத்துக்கு வந்து நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், தேர்தல் மேலாண்மை செயலாளர் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கழகத்தினுடைய இணை செயலாளர் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் எல்லாரும் உட்கார்ந்து விவாதிச்சாங்க. நான் அங்கே போனேன். நான் இந்த விவாதத்தில் நான் கலந்துக்கிடலை, நான் வெளியே இருந்தேன். அப்படின்ட்டு ஓரளவுக்கு ஒரு வேட்பாளர்களை அடையாளம் கண்டுங்கிற முயற்சியில் ஒரு 3/4 பகுதி தூரத்தை கடந்துட்டோம். ஏன்னா நேற்றுக்கு தான் திமுகவில் வேட்பாளர் நேர்காணலே தொடங்குது. நாங்கள் பந்திக்கு முந்துகிறவர்கள் அல்ல, படைக்கு முந்துகிறவர்கள். நாங்கள் தான் முதல்ல நேர்காணலை நடத்தியிருக்கோம். அதனால யுத்தம் வந்தாச்சு, என்ன வியூகம் வகுக்கணுமோ வகுத்தாச்சு. இனி 2 நாள்ல தேர்தல் அறிக்கை வந்துடும். 2 நாள்ல வெளியாயிரும். ஆமா, மகளிர் தினத்துக்கு அன்னைக்கு 7ஆம் தேதி அறிவிச்சாரு கொஞ்சம் மகளிருக்கான திட்டங்களை. இனி தமிழ்நாட்டுக்கான ஒட்டுமொத்தமான எந்தெந்த துறைக்கு என்னென்ன இதுன்னு சொல்லி அறிவிக்க இருக்கிறார். ஓகே, அப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து 230 நீங்கள் தனிச்சு நிற்க போறீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. 234 தொகுதியிலையும் தனித்து நின்று போட்டியிட்டு வெல்வது சாத்தியமான ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அது சாத்தியமானு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கான பெரிய போராட்டம் தான். ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் உள்ள கட்சி திமுக. தேர்தல் அரசியல்ல திமுகவை போல வலிமை மிக்க சக்தி அதிமுக. இப்போ அதிமுகவோட ஒரு நேஷனல் பார்ட்டி, அதுவும் இந்தியாவில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி பிஜேபியும் இருக்கிறது. இன்னும் தொகுதி பங்கீடு அவங்க முடிக்க முடியல. பீஸ் கோயல் இன்னைக்கு தான் வர்றாரு. பீஸ் கோயல் இன்னைக்கு வர்றாரு. அதிமுகவுக்கு பீஸை பிடுங்க போறாரு. நேற்றுக்கே அறிவாலயத்துக்குள்ள கலகமே நடந்துருச்சு, அடிதடி வரைக்கும் போயிட்டாங்க. எதுக்காகயா? இல்லை, நேர்காணல் முடிச்சு வெளியே வந்த தோழர்களுக்குள்ள ஒரு மோதல் வந்துச்சு. ஒரு இந்திய இடதுசாரி கம்யூனிஸ்டுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கறதுங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல. 2 இலக்கத்தில் எனக்கு சீட்டு வேண்டும், பொது தொகுதியில் எனக்கு வேண்டும், அதுவும் தென் தமிழகத்தில் வேண்டும் என்று திருமாவளவன் ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கார். பாண்டிச்சேரியில் எனக்கு 3 இடம் வேண்டும் விதிச்சிருக்காரு. இன்னும் அவருக்கு இன்னைக்கு கெடு விதித்திருப்பதாக எனக்கு செய்தி. எங்க போய் முடியும்னு தெரியல. பாண்டிச்சேரியில ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக வியூகம் வகுத்தது. நிர்வாகிகள் கூட்டத்தை பாண்டிச்சேரி பொறுப்பாளர், நான் பெரிதும் மதிக்கிற என்னாலும் என் நன்றிக்குரிய அண்ணன் ஜெகத்லட்சுமி நடத்தினார். 1986க்கு பிறகு
பாண்டிச்சேரியில் திமுக அரசு வரல. நம்ம இன்னொரு கட்சிக்கு உழைத்து நாங்கள் உருக்குலைந்து போனோம். நாம் அதிகாரத்திற்கு வர வேண்டும்னு எல்லாரும் பேசினாங்க. அதில் தான் காங்கிரஸுக்கு தலைமைக்கும் திமுகவுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டது. இன்னைக்கு கிரீஷ் ஷோடங்கர் அங்கே எங்கள் ஆட்சி தான் அறிவிச்சிட்டாரு. இன்னைக்கு காலையில் செய்தியை பார்த்தா திமுகவும் காங்கிரஸும் ஒரே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துட்டாங்க பல தொகுதிகளில். அதனால திமுக கூட்டணி இன்னும் செட் ஆகலை, அதிமுக கூட்டணி செட் ஆகலை. நாங்கள் தன்னந்தனியாக நிற்க போறோம் என்று அறிவித்த தாவேகா மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எல்லா தொகுதியிலும் தனித்து நிற்போம் என்று அறிவித்திருப்பதன் மூலம் 26 கட்சி கூட்டணி திமுகவுக்கு. திமுகவினுடைய வரலாற்றில் அவங்க என்னைக்கும் இப்படி ஒரு மெகா கூட்டணி அமைத்ததில்லை. தாவேகாவினுடைய வருகை, தாவேகாவினுடைய வளர்ச்சி, தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்பு திமுகவை இந்த முடிவுக்கு தள்ளி இருக்கிறது. அதனால தனித்து நின்று வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்? தலைவருக்கு இருக்கணும். தலைவருக்கு வந்தாச்சு. அந்த நம்பிக்கைக்கு தும்பிக்கை கொடுக்க வேண்டிய வேலை எங்கள் தோழர்களுக்கு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுங்கிறத முதல் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நான் கலந்து கொண்ட கூட்டம் ஆர்கே நகரில் நடந்துச்சு. அங்கே வேட்பாளரை அடையாளம் கண்டு நீ தான் இந்த தொகுதியில் நிற்கிறன்னு தலைவர் சொல்லிட்டார். மரிய வில்சன் வேட்பாளர். அவர் வந்திருந்தார். மாவட்ட செயலர் சுராஜ் செந்தில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். கட்டுக்கடங்காத கூட்டம். அந்த தொகுதியில் நான் தான் சென்டிமெண்ட்டாக தொடக்கத்திலே பேசினேன். என்ன பேசினேன்னா, 1977 ஆஃப்டர் எமர்ஜென்சிக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடந்தாலும் அதிமுக ஆட்சியை கைப்பற்றினாலும் தலைநகர் சென்னையில் எல்லா தொகுதியிலும் திமுக தான் வென்றது. எம்ஜிஆர் முதலமைச்சர், சென்னை திமுகவின் கையில் இருந்தது. ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக வென்றதென்றால் அந்த வென்ற தொகுதி ஆர்கே நகர். வெற்றி பெற்றவருடைய பேர் ஐஸ்வரிவேலன். அந்த ஆர்கே நகர் திமுகவுக்கு எதிராக இருக்கிற மக்கள் வாழுகிற ஊரு. டிடிவி தினகரன் ஒரு அரசியல்ல ஒரு அமைப்பே இல்லாத ஒரு அரசியல் அனாதை. அவர் அதிமுகவையும் திமுகவையும் எதிர்த்து குக்கர்ல நின்று வெற்றி பெற்றார். அதனால திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்காளர்கள் சென்னையில் எங்கே இருக்கிறார்கள் என்றால் இந்த ஆர்கே நகரில் தான் நிற்கிறார்கள். இந்த ஆர்கே நகர்ல மரிய வில்சன் களத்தில் நிற்கிறார். அப்படி அவரை வெற்றி பெற செய்யுங்கள்னு சொல்லி நான் பேசி பயங்கர கைத்தட்டல் ஆரவாரம். செய்தியாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. நேற்றைக்கு முன்தினம் கொளத்தூர்ல பொதுக்கூட்டம். முதலமைச்சர் தொகுதியில வரவேற்பு எப்படி இருந்தது கேளுங்க. வெல்ல முடியாத பகை ஒன்று இல்லை என்பதை இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் புரசை பாபு அவர் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு. அதை விட அந்த கூட்டத்தினுடைய வெற்றிக்கும் வியர்வை பாசனம் செய்தவன் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் தணிகாச்சலம். முதலமைச்சருக்கு தொகுதியிலே இப்படி ஒரு வரவேற்பு அப்படின்னு நான் திகைத்தேன். எங்கள் நிர்வாக குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வணக்கத்திற்குரிய செங்கோட்டையன் உரையாற்றியதற்கு பிறகு எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் உரையாற்றியதற்கு பிறகு நாஞ்சில் சம்பந்தங்கிற நான் பேசினேன். பேச்சுன்னா ஒரு 7 நிமிடம் தான் பேசினேன். பன்றிகளின் முன்னால் முத்தை சிதற விடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாக்கி கொடாதேயுங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள், வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள், கனியிருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், கழகத்தின் வேட்பாளர் தலைவர் அடையாளம் கண்டு நிறுத்துகிற வேட்பாளரை
நிராகரித்துட்டு இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்தும் செய்து விடாதீர்கள்னு நாம் பேசின பேச்சு நேற்றைக்கு மாலை 4 மணிக்கு 21 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. கொளத்தூர் வெல்ல முடியாத பகையும் வெல்வோம். 234 தொகுதியிலையும் எங்கள் தோழர்கள் வரிசை கட்டி வைராக்கியத்துடன் களத்தில் நின்று வேலை செய்வோம்.